வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆடி மாத ராசி பலன் உங்களோட பாஷையில் சொல்லணுனாக்கா சூரிய பெயர்ச்சி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதமும் இந்த சூரிய பகவான் நகர்வு தான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படி வருது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ ஆடி மாதம் கடகராசிக்கு வரார். கடகம்ங்கிறது அவரோட நட்பு வீடு தான், சந்திர பகவானோட வீடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு இருக்கார். 17ஆம் தேதி ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட 32 நாட்கள். எனக்கு எப்போவுமே ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், அதில் கொஞ்சம் 32 நாள் வரும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்துக்குள்ளே வரார். அது ஆடி மாதம். இந்த ஆடி மாத பிறப்பில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் வர அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் பண்ணாதவெல்லாம் அன்றைக்கி பண்ணினா ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி, தை, மகாலய அமாவாசை மூணையும் கொடுத்தாலே ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு மாலை பொழுது ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் 3 மாதம் ஒரு 2 மாதம் இரவு பொழுதாகும். அப்புறம் அதிகாலை, அது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அதிகாலை. ஆக இந்த சூரிய பகவானோட நகர்வை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம். இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே கிரக அமைப்புகள் அப்படின்னு முக்கியமாக பெரிய பெரிய கிரகங்கள் தான் நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் இந்த குருவோட இந்த சூரியன் சேர்றார் கடகத்தில். அடுத்தபடியாக சிம்மத்தில் கேது இருக்கார், கும்பத்தில் ராகு இருக்கார், மீனத்தில் சனி இருக்கார். இப்போ சனி பகவான் ஒரு 26ஆம் தேதியிலேருந்து வக்கரமடைகிறார். ஆமாம், இந்த மாத கடைசி. ஆமாம், மாத கடைசியில் வக்கரமடைகிறார். அது ஒரு 2-3 மாதம் இருப்பார், அங்கேயே அதை வக்கரகதியிலேயே இருப்பார். அதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவானோட பெயர்ச்சி கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். இதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம்ங்கிறது குருவோட நட்சத்திரம், நட்பு தான். சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் கான்ட்ராவர்சியாக இருக்கும். பூசம், ஆயில்யம் புதன் கூட இளவரசன் தான், அதனால் ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள். இந்த வகையில் இந்த சஞ்சாரம், சூரியனோட சஞ்சாரம் இருக்குது. இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே ஆடி பூரம் ரொம்ப விசேஷம். அதேமாரி அம்மன் வழிபாடு, பட்டி தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ஆடிங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு இது, காற்று காலம் அது. ஆக இந்த ஆடி மாதத்தில் இந்த சூரியனோட பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரோட ஃபோன் எடுக்க முடியல, அதனால் வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானோட பெயர்ச்சியை பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். மீனராசி, மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அந்த குருவோட 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சேர்றார். இந்த சூரிய பயிற்சி, அதாவது இந்த ஆடி மாதத்தில் இந்த கடகராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் குருவோட சேரும்போது மீனராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் இந்த மாதத்தில்? ஏன்னா 7.5 சனி, ஜென்ம சனியாக போயிட்டுருக்கு. ஆடி மாதம் ஆரம்பித்து ஒரு 10 நாட்கள்லேயே சனி பகவானும் வக்கரமாகிறார். இது எப்படி இருக்கும் இந்த மாதத்தில்? இவங்களுக்கு இந்த ஜென்ம சனி வந்ததுலேருந்து பிரச்சனைகள் அதிகமாகவே தான் ஆயிருந்தது. ஏகப்பட்ட குழப்பங்கள், குடும்பத்துலேயும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் எல்லாத்துலேயும். அப்படிப்பட்ட சூழலில் குரு 4ஆம் இடத்தை விட்டு விலகி 5ஆம் இடத்துக்கு வந்தோடனே ஓரளவுக்கு இவங்களுக்கு ஒரு பவர் கிடச்சிது. அட்லீஸ்ட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருளாக இருந்த அவங்களோட மனது ஒரு 20 வாட்ஸ் 40 வாட்ஸ் பல்பு எரியிற மாதிரி இருந்தது. லைட்டாக ஒரு வெளிச்சம் ரைட், நல்லபடியாக இருக்குது. கொஞ்சம் புன்சிரிப்பு வந்தது. இப்போ இந்த சூரியனும் 5ஆம் இடத்துக்கு போய் சேர்றார். ஸோ குரு சூரியனும் சேர்றது ரொம்ப விசேஷம். 5ஆம் இடத்துல ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த சூரியன் 6ஆம் இடத்து அதிபதி. இவங்களுக்கு தைரியம் தாங்க கை கொடுக்குது. ஏன்னா 6ஆம் இடம்னாலே கொஞ்சம் தைரியம். பகைருண ரோகஸ்தான அதிபதி சூரியன்கிறதுனால தைரியத்தினால தான் இவங்களுக்கு எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கணுன்னாலும் தைரியமாக கேட்டுருவாங்க. சில பேருக்கு இந்த சபை கூச்சம்பாங்க, என்ன கேட்க மாட்டாங்க, ரொம்ப யோசிப்பாங்க, டக்குன்னு எப்படி இவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இவங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக கேட்டுருவாங்க. நீ செய்யறியே செய்யலை, அது அடுத்தது, ஆனால் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மீனராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
ஏன்னா ஜென்ம சனியாக இருந்தால் கூட இந்த சனி பகவானை குரு பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ இந்த 10 நாள்லேயே அவர் வந்து சனி வக்ரமாக அடைகிறார். ஸோ ஜென்ம சனி வக்ரம் அடைகிறது நல்லது தான் ஓரளவுக்கு. ராகு கேது ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. 12ஆம் இடம் 6ஆம் இடம் ரொம்ப விசேஷம். இதே 6ஆம் இடத்துல தான் சுக்கிரன் உட்காந்துட்டு இருக்கார். ஸோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, டென்ஷனும் இருக்குது, ஆனாலும் பரபரப்பாக இருக்காங்க. அந்த வகையில் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். நல்ல இது வரைக்கும் கிடைக்காத ஒரு முன்னேற்றம். இவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ். அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு அது என்ன சொல்லுவாங்க, தடை அதுக்கப்புறம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஹர்டில் இருந்ததுன்னா உயர்வு உண்டுன்னு அர்த்தம். அது நிறைய பேருக்கு புரியாது. ஐயோ நமக்கு மட்டும் வந்துச்சே, நமக்கு வந்துச்சு, அந்த ஒரு சின்ன தடை வந்ததுன்னா அதுலேருந்து ஒரு பெரிய உயர்வு இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். கொஞ்சம் தடை இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம். அதேமாதிரி தொழில் வியாபாரம் மீனராசினியர்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் இரட்டிப்பு நிலை தான் இருக்கும். தொழில் வியாபாரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏற்றி விடும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இது மாற்றம் அப்படியே தான், அது ஏற்றம் இறக்கம், ஏற்ற இறக்கத்தோடு இருக்குது, அப்படி தான் இருக்கும். பட் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஓரளவுக்கு சர்வே பண்ணிடுவாங்க, அப்படியே மீட் அவுட் பண்ணிடுவாங்க. அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவளுக்கு ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நிறைய ஆர்டர் கிடைக்கும். அந்த ஆர்டரை எப்படி கேன்வாஸ் பண்ணுறது, எப்படி அதை அனுப்புறது, அந்த இதுலேயே போகும். அதே மாதிரி இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறது தான் நல்லது. பெரிய அளவில் பண்ணாமல் கொஞ்சம், ஏன்னா நிறைய பண்ணணுங்கிறதுக்காக கடன் வாங்கி பண்ணுவாங்க. இப்போ கடன் வாங்குறது தப்பே கிடையாதுங்க, கடன் வாங்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த கடனை எப்படி அடைக்கணும் அதுதான் மெயின் இப்போ நமக்கு. அப்போ அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் நமக்கு இருக்கான்னு இவங்க பார்க்கணும். அந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு இவங்க திங்க் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக ஃபேவரபிள். 5ஆம் இடம்ங்கிறது ஒரு பெரிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஸோ போன ஜென்மத்தில் இருக்கிற கர்மாக்களை நம்ம அப்படியே உஸ்பேத்தி விட போகிறார். ஸோ நல்லது. ஏன்னா ராசிநாதன் ஜீவனாதிபதி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தாராளமாக, ஆனால் கேர் எடுத்து பண்ணணும், கவனமாக பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல். ஏன்னா இவங்களுக்கு சரளமாக வரும். ஆமாம், அடுத்த கேள்வி அதுதான் கேட்கலான்னு பார்த்தேன். கொடுக்கல் வாங்கல் சரளமாக வரும். ஏன்னா குரு பணம் தனக்காரகனே அவர் தான். ஸோ இவங்களுக்கு அந்த பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ லேவாதேவி அதை அப்படியே கொண்டு அப்படி கொடுத்து இப்படி கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல டைம் நல்லா கிடைக்கும் சூப்பராக. ஏன்னா குருவும் சூரியனும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. பெரிய இரட்டிப்பு வருமானம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதே சமயம் கடன் சுமை கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா எல்லாம் வேலையை வைக்க மாட்டீங்களா, கடன் இருக்குது, நிறைய பேருக்கு கடன் இருக்குது, அதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல என்ன. ஆனால் இப்போ இந்த குரு சூரியன் சேரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க, ஒரு வருமானத்தை கொடுப்பாங்க. அதுதான் அடுத்த கேள்வியாக கேட்கலான்னு பார்த்தேன். ஏன்னா குரு சூரியன் சேர்க்கைன்னா 6ஆம் அதிபதி, கடன் நோய் வழக்கு அது சம்மந்தப்பட்டது, அதையும் சொல்லிடுங்க. அதான் அப்போ இந்த சூரியன் சேரும்போது இதுவரைக்கும் இருந்த இந்த பிரச்சனைகள்லாம் குறையும், கடன் சுமை குறையும், ஒரு வருமானம் வரும், கடன் சுமை கண்டிப்பாக குறையும். அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இந்த ஜென்ம சனி வந்ததுலேருந்தே நிறைய பேருக்கு படுத்து எடுத்துருச்சு. ஆமாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து, ரொம்ப வயசானவர்களுக்கு கேட்கவே வேண்டாம். என்ன, ஏன்னா வயசு பசங்களுக்கே முடியலைங்கும்போது வயசானவங்களுக்கு கேட்க வேணாம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வயசானவர்கள் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கணும். அது சனி வந்து வக்கரம் ஆயிட்டாரு நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, கவனமாக இருக்கிறது நல்லது. ஓரளவுக்கு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறையும். அடுத்தபடியாக முக்கியமான ஒன்று, இந்த பிதுரார்ஜித சொத்துக்கள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். என்ன, அதேமாரி அதை விட முக்கியமானது என்னென்னா ஆன்மீக பயணங்கள் இவங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு காசி ராமேஸ்வரன் போயிடுவாங்க. வயதானவர்கள் மட்டும் இல்லை, மிடில் ஏஜ் கூட திடீர்னு ஒரு ஆஃபர் கிடைக்கும் அவங்களுக்கு. ஒரு அந்த 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டே இருப்பாங்க, எப்போ காசிக்கு போகலாமா, ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே காசிக்கு போயிட்டு மறுபடியும் ராமேஸ்வரம் போயிட்டு வரலாமா, தாராளமாக ஒரு 10 days ஆகும், பரவாயில்ல, டக்குன்னு ஒரு குரூப் போயிட்டு வருவாங்க. அந்தமாரி ஒரு ஆன்மீக பயணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பிதுரார்ஜித சொத்துக்கள் இவங்களுக்கு ஃபேவரபுளாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே கேள்வி கேட்டிருந்தார். அதாவது குழந்தைகளோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அவங்களோட பற்றி கவலை எதுக்குன்னாக்கா, ஜென்ம சனி வந்த பிறகு நிறைய இப்போ ஃபேமிலியிலே ஒருத்தருக்கு ஜென்ம சனியோ இல்லை 7.5 சனியோ இல்லை இதுக்கு முன்னாடி 7.5 சனி போயிருக்கலாம், அது மாதிரி இல்லைனா அஷ்டம சனி, அது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம், ஒன்று சனி தசை இருக்கலாம்.
அது மாதிரி இருக்கிறவங்க தான் இது மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே புரியாது அது. ஏதோ ஒரு 7.5 சனியோ அஷ்டம சனியோ போயிட்டுருக்கும் குடும்பத்தில். அவங்களோட வாரிசுகளோட வளர்ச்சி அது எப்படி இருக்கும், குழந்தைகளோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அது எப்படி இந்த இந்த மாதத்தில் என்ன மாதிரியான நிலமையில் இருக்கும்? இவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா 5ஆம் வீட்டில் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதே சமயம் புத்திரஸ்தானமும் அதுதான். ஸோ 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது இந்த குழந்தைகள் மூலமாக கவலைப்பட்டதெல்லாம் இவங்களுக்கு போயிடும். ஆனாலும் இவங்களுக்கு எப்போவுமே குழந்தைகள் மூலமாக ஒரு பாசம் இருக்கும், அதே சமயம் ஒரு கவலையும் இருக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் வீட்டு அதிபதியே பார்த்திங்கன்னா சந்திர பகவான் தான். சந்திரனாலே தேய்பிரை வளர்பிரை குழப்பம் இருக்கும். அதனால் குழந்தைகளோட வளர்ச்சி தான் இவங்களை யோசிப்பாங்க. அது எப்படி வளரும் என்ன, அந்த கவலை தான் இவங்களுக்கு இருக்கும். நல்லா வளர்ந்தா கூட இன்னும் நல்லா வளரும்னே அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழலில் இந்த குரு பகவான் இப்போ ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால, அதுவும் 5ஆம் இடத்துல இருக்கிறது குழந்தைகளின் முன்னேற்றம் அருமையாக இருக்கும். அதேமாரி குழந்தைகளோட திருமணம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். ரொம்ப இவங்களுக்கு திருமண யோகம் வருதோ இல்லையோ, இவங்களோட பசங்களுக்கு நல்லபடியான, இப்போ மீனராசி நேயர்களுக்கு வருதோ வரலையோ, இந்த மீனராசி நேயர்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு கல்யாண யோகம் உண்டாயிடும். கல்யாண பாக்கியம், புத்திர பாக்கியம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அது பெரிய மாற்றம் இவங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே, மீனராசி பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். இன்னொன்று நிறைய கேள்விகள் இருக்குது, அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். ஏன்னா அடுத்தடுத்த பயிற்சிகள் இருக்கு இல்லையா, அதில் பார்ப்போம். இப்போ பரிகாரம், மீனராசிக்கு பரிகாரம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இவங்க எப்போவுமே வியாழக்கிழமை சித்தர்கள் வழிபாடு. அதே சமயம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பகைரோண ரோகாதிபதியே இந்த சூரிய பகவான் தான். அவர் 5ஆம் இடத்துக்கு குருவோடு இணைந்து ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரியனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு 9 தடவை நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க 7 தடவை பிரதட்சணம் 2 தடவை அப்பிரதட்சணம் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாதுங்க. 9 தடவையும் பிரதட்சணம் தான் பண்ணணுமே தவிர அப்பிரதட்சணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க ராகு கேது சூரியனை ரிவர்ஸை தானே சுற்றுறது, வக்ரமா, அப்போ நம்மளும் அப்படி தானே சுற்றணும். நம்ம சூரியனை சுற்றலை, நம்ம சுற்றுறது நவகிரகத்தை. என்ன, அதுவும் எங்கெங்கேயோ இருக்கிற நவகிரகத்தை தான் நம்ம சுற்றுறோம். என்ன, அதேமாரி இப்போ இது குரு வக்ரமாக இருக்கார், சனி வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இப்போ 2 சுத்து ராகு கேது, குரு சனி, அப்போ 4 சுத்து 5 சுத்து பிரதட்சணம், 4 சுத்து அப்பிரதட்சணம் பண்ண முடியாது. அப்போ அது உச்சிதம் கிடையாது. ஆக 9 சுற்றுக்களும் நம்ம பிரதட்சணமாக பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நம்ம பூமியில் இருக்கோம், நவகிரகத்தை நம்ம சுற்றுறோம். ஸோ இங்கே ராகு கேது எல்லாம் இணைஞ்சு தான் இருக்காங்க. ஸோ நம்ம சேர்ந்து அப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த மீனராசினியர்களுக்கு 5ஆம் இடத்தில் இந்த குருவும் சூரியனும் இணைந்து இந்த ஆடி மாதம் அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.